வணக்கம் நண்பர்களே. இன்னைய வீடியோ ஒரு அழகான பூச்செடி வளர்ப்பு பற்றினது தான். ரொம்ப வித்தியாசமானது. கொடி மாதிரி படரக்கூடிய ஒரு செடி. கொடியாகவும் படர்த்தி விடலாம், ஷ்ரப்பாகவும் வெட்டி விட்டு ஒரு தொட்டிலையும் அழகாக வளர்க்கலாம். அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு வாஸ்து நிற பூச்செடின்னு கூட சொல்லலாம். வாஸ்து நிற பூச்செடினா நல்ல பர்பிள் கலரில் இருக்கும். அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அழகான ஆர்னமெண்டல் செடி வளர்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த அழகான பூச்செடியோட பேர் மடகாஸ்கர் வைன், அப்படி இல்லைன்னா ரப்பர் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த செடி உடைச்சோம்னா அதில் ரப்பர் மாதிரி ஒரு பால் வரும். அதனால தான் இதை ரப்பர் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நேட்டிவ் மடகாஸ்கர்ன்றனால மடகாஸ்கர் வைன்னு சொல்லுவாங்க. கொடி மாதிரி படரும். ஆனால் நார்மலாக கொடி செடிகள் அந்த லைட்டாக ஒடிச்சாலே ஒடிகிற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல உட்டியாக இருக்கும். நான் இந்த செடி வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆக போகுது. இடையில ஒரே ஒரு பூ பூத்தது, அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை. இப்போ இந்த மழை காலத்துக்கு தான் பூக்கள் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ட்லாம் கிடையாது, எப்போதுமே பூக்கக்கூடிய செடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது செகண்ட் ப்ளூம். பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். காலையில் பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் சாயங்காலமே வாடி விழுந்துடும். பூத்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்ல பர்பிள் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை பிங்க் மேண்டிவில்லா இல்லைனா பர்பிள் மேண்டிவில்லா செடி அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் இது பர்பிள் மேண்டிவில்லா கிடையாது, பர்பிள் அலமண்டா கூட சேர்ந்த செடி இது. இதோட விஞ்ஞான பெயர் பார்த்திங்கன்னா கிரிப்டோஸ்டீஜியா கிராண்டிஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இதுக்கு கருடப்பாலை அப்படின்னு சொல்கிறாங்க. பால் மரம்ன்றதுனால இதில் பால்லாம் கூட வரும். இதெல்லாம் மெடிசினல் பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீடுகளில் இது ஆர்னமெண்டல் செடியாக தான் வளர்க்குறோம். கிரவுண்ட்லேயும் வளர்க்கலாம், தொட்டிகள்லையும் வச்சு வளர்க்கலாம். கிரவுண்டில் வளர்த்தா இதோட வளர்ச்சி ரொம்ப விகரஸாக இருக்கும். தொட்டியிலே நல்லா கட் பண்ணி விட்டு நான் ஒரு 4 ஸ்டிக்கு கொடுத்து சப்போர்ட் கொடுத்து அந்த தொட்டிக்குள்ளே தான் வச்சு வளர்க்குறேன். இன்னும் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் நல்லா ஷ்ரப் மாதிரி அந்த தொட்டிக்குள்ளேயே அடர்த்தியாக வச்சு வளர்க்கலாம். எங்கள் ஏரியாவில் இப்போ லைட்டாக மழை தூறிக்கிட்டு இருக்கு. வீடியோ அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னா அந்த பூக்கள் உதிர்ந்துடும். அதனால தான் சரி லைட்டாக மழையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டேன். இந்த பூச்செடி வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நார்மலாக உள்ள நம்ம செம்மண் கலவை, அதுக்கப்புறம் 1 பங்கு கொக்கோ பீட், 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு எரு, கொஞ்சம் வேப்பம் பிண்ணாக்கு, இந்த கலவையில் தான் நார்மலாக நான் எல்லா பூச்செடிகளையும் நடுறது வழக்கம். அதே மாதிரி தான் அந்த மண் கலவையில் தான் இந்த செடியும் நட்டு வச்சுருக்கேன். இந்த மண் கலவையில் இந்த செடியும் நல்லா வளருது. ஃபுல் சன்லைட் வேணும். ஃபுல் சன்லைட் இருந்தால் தான் இந்த செடிகளில் பூ வரும். இந்த செடியை கட் பண்ணி விடும்போது கவனமாக இருக்கணும். அந்த ரப்பர் கரை மேலில் பட்டால் லைட்டாக அரிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கரை ட்ரெஸ்ஸில் பட்டால் போகாதுன்றாங்க. அதனால் இந்த செடியை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தண்ணீர் கம்பல்சரியாக டெய்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு பூச்சி தாக்குதல் இது வரைக்கும் எதுவுமே வரல. ஆனால் அந்த வெள்ளை மாவு பூச்சி தாக்குதல் செம்பருத்தி செடிகளுக்கு பக்கத்தில் வைக்கும்போது வந்ததுன்னா நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் மட்டும் 1 ml 1 லிட்டர் கலந்து கொஞ்சம் சோப் லிக்விடும் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த செடி நல்லா பெருசாகிடுச்சுன்னா நல்லா ஓரளவு மீடியம் சைஸ் ஸ்டெம் இருந்ததுன்னா ஸ்டெம் கட்டிங் மூலமாக ப்ரொபகேட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனால் நான் இன்னும் ட்ரை பண்ணலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளூம் இப்போ தான் கிடச்சிருக்கு. இனிமேல் இதை கட் பண்ணி விடும்போது தான் இந்த மழை காலத்தில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மடகாஸ்கர் வைன் மேக்ஸிமம் எல்லா நர்சரிலையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நான் இதை ஒரு ஆன்லைன் நர்சரியில் தான் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, 120 rupees அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒரு 1 அடி ஹைட் உள்ள செடியை வித்தவுட் சாயிலில் தான் வச்சு அனுப்பியிருந்தாங்க. இது அவ்வளோ ஒன்றும் சென்சிட்டிவ் பிளான்ட் கிடையாது. அதனால் சாயில் ரிமூவ் பண்ணி இருந்தாலுமே நம்ம வீட்டில் நம்ம மண் கலவையில் வச்சு வளர்க்கும் போது நல்லாவே பிடிச்சி வளருது. பெரிய பராமரிப்பு எதுவும் தேவையில்லாமல் வளர்க்குற செடிகளில் இந்த மடகாஸ்கர் வைனும் ஒன்று. இது காம்பவுண்ட் வால்கள் பக்கத்தில் நம்மளுக்கு ஏற்றி விடணும்னா அழகாக ஏற்றி விடலாம். நல்ல பர்பிள் கலரும், அந்த இலைகள் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் பச்சை கலரில் இருக்கும். அந்த டார்க் பச்சையும் பர்பிளும் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த பர்பிள் அலமண்டான்னு சொல்லக்கூடிய ரப்பர் வைன் செடி கிடைச்சதுன்னா நீங்களும் வாங்கி வளர்த்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.